ஹாய்ங்க. வாங்க என்னோட சாட்டர்டே ஆஃப்டர்நூன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா துவைக்கிறது, கழுவுறது, கூட்டுறது இந்த மாதிரி இதே வேலை தான். இதே ரொட்டீன் தான். அதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:00 மாதிரி மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தவிடு, புண்ணாக்கு, பஞ்செல்லாம் போட்டு நனைச்சி வச்சுட்டு, மாடுகளாக பார்த்திங்கன்னா காலையிலேயே மேயறக்கு கொண்டு விட்டுருப்பேன். அதையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்துடும். ஒரு 11:00 மேலே பார்த்திங்கன்னா நல்லா சுருன்னு வெயில் வந்துடும். ஸோ வெயிலில் விட்டோம்னா பால் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 11:30 மாட்டு எல்லாத்தையும் கட்டுத்தாரி கொண்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிலையும் வந்து மேயற கொண்டே கட்டியிருப்பேன். அதுகளுக்கு தனியாக ஒரு பக்கெட்டில் நனைச்சி கொண்டு போய் கிட்டையே வச்சுட்டு பிடிச்சி நல்லா கட்டிட்டு வந்துடுவேன். ஒரு 3:00 போய் மாமா மறுபடியும் போயிட்டு பிடிச்சி கம்பி வேலிக்குள்ளே விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 6:00 வரைக்கும் உள்ளேயே மேய்ஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாலைக்கெல்லாம் பிடிச்சிட்டு வர்றது. பாருங்கள், நான் வந்தது எவ்வளோ அழகாக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு. 2 கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே எட்டி குதித்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு நானும் போயிட்டு மாடு எல்லாத்தையும் அவுத்துட்டு வந்துடுவேன். அவுத்துட்டு வந்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தாலிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் கடையலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 2 வீக்ஸாகவே இந்த கீரை பொரிச்சு கடையணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டைமே இருக்கிறதுலையும் பொரிக்கிறதுக்கு. ஸோ வந்துட்டு அன்றைக்கி பொரிச்சு கடைஞ்சிடணும்னு சொல்லிவிட்டு பொரிச்சிட்டு வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் கீரை. பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு சின்ன வெங்காயமும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கு வந்துட்டு ராகி களி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ராகி களி தான் செஞ்சுருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா சம்மந்தியும் செஞ்சுருந்தேன். சம்மந்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மோஸ்ட் ஃபேவரெட். ஸோ சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி களிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அது 2 செஞ்சுட்டு ரசம் இருந்துச்சு. அதனால் சிம்பிளாக முடிச்சாச்சு. பொரியல் செஞ்சால் யாரும் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன்.